என் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சமூர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, இப்போ சமீபத்தில் தந்தை மகன் கொலை நடந்தது எல்லாத்தையுமே தெரியும். நம்ம கூட அதை கண்டித்து கடுமையாக பேசியெல்லாம் நம்ம காணொலியிலேருந்து பதிவிட்டிருந்தோம். இந்த பெருமாள் பாண்டியன்ற பேர் ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. நான் யாரோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் அந்த ஊரிலேயோ அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அது சம்மந்தமான தகவல் கொடுத்தாங்க. அண்ணன் பெருமாள் பாண்டியனுக்கும் அண்ணன் பரமசிவ குடும்பத்திற்கும் என்ன பிரச்சனை, எதனால் பெருமாள் பாண்டியன் ஒத்த தலைக்காண்டி 6 தலைகள் உருளப்பட்டிருக்கு அப்படின்ற பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் வீரத்தால் மடிகிறதை விட துரோகத்தால் மடிஞ்சாங்க அப்படின்னு நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். நம் சமூக களப்போராளிகள் எதிரியால் செத்ததை விட நம் சமூகத்தை சார்ந்த சில துரோகியால் நம்ம நிறைய பேரை இழந்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படி ஒரு சம்பவம் தான் இதுலேயும் நடந்திருக்குது. ஸோ இந்த பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இவங்க 2 பேருக்குள்ளே, அதாவது வீட்டில் இருந்த பெண்கள்னால் நடந்த பிரச்சனை. அதாவது 2 வீட்டு பொம்பளை ஆளுகளும் கொலாடி சண்டையில் வாயை வச்சுட்டு பேசாமல் இருந்திருந்தா, ஏன் புருஷன் பெருசா ஓம் புருஷன் பெருசான்னு பார்க்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா, இந்த பக்கம் அண்ணன் பெருமாள் பாண்டியனும் இறந்திருக்க போகிறது கிடையாது. இந்த பக்கம் அண்ணன் பரமசிவம் குடும்பத்தில் 6 தலைகள், இந்த சிறுவனோடு சேர்ந்து 7ன்னு நினைக்கிறேன், இந்த 7 உசுர்களும் போயிருக்க கிடையாது. அப்போ ஒரு பெண்ணுடைய வாய் சரியில்லாதனால 7 உசுர்கள். பெண்களுக்கு நாவடக்கம் தேவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நான் ரீசனாக கூடவே ஒரு காணொலி நம்ம இதில் நடந்த விஷயத்த சொன்னேன். இங்கே உசிலம்பட்டி பக்கத்தில் நம்ம இருக்கக்கூடிய நம்ம பல்லக்கருப்பசாமி கோயிலில் நடந்த நிகழ்வை சொன்னேன். அங்கே 2 ஆம்பளை சண்டை விட்டு போயிட்டாங்க. இந்த பெண்கள் தேவையில்லாமல் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாமல் பேசி அது பெரிய பிரச்சனையாயிருச்சு அப்போ நான் சொன்னேன் பற்றியா? இதே போல தான் அன்னைக்கு நடந்து 16 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் தான் நடந்திருக்கு. இதனால தான் அண்ணன் பெருமாள் பாண்டியன் குடும்பத்திற்கும் அண்ணன் பரமசிவம் குடும்பத்திற்கும் பிரச்சனை இப்போ கடைசியாக அண்ணன் பெருமாள் பாண்டியன் தலையை வெட்டி துண்டை எடுத்துகிட்டு போயிருக்காரு நம்ம காளிதாஸ். அதற்காண்டி தான் அதே சம்பவம் இங்கே நடந்திருக்கு. எப்படி நடந்தது, அதாவது படத்தில் காமிச்ச மாதிரியே சீன் தான் இங்கே நடந்திருக்கு. இது மிகப்பெரிய அதை கேட்கும் போதே நமக்கே புல்லரிக்குது. சரி, இது வரைக்கும் இந்த 2 குடும்பத்துக்கும் என்ன நடந்திருக்கு, என்னென்ன பிரச்சனைலாம் உருவாயிருக்கு, எதனால் இத்தனை தலைகள் உருளப்பட்டிருக்கு அப்படின்ற பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அண்ணன் பெருமாள் பாண்டியன் பார்த்தீங்கன்னா பசுவதன் கூட இருந்தாங்க அப்படின்னு நான் ஒரு சில ஃபோட்டோலாம் பார்த்துருப்பேன். ஸோ இவங்க தான் பெருமாள் பாண்டியன். நிறைய பேர் அந்த பகுதியை சார்ந்த இளைஞர்களும் பெருமாள் பாண்டியன் அப்படின்னு நிறையா பேர் ஃபோட்டோலாம் போடுவாங்க, பார்த்துருக்கேன். ஏன்னா அண்ணன் பசுபதி பாண்டியன் மாதிரியே வகுப்படுத்தி செய்வார், பார்த்துருப்பேன். ஆனால் இவங்க தான் அப்படின்னு நான் இது வரைக்கும் கவனிக்கலை. இந்த புகைப்படத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் இந்த அண்ணனை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு அப்புறம் கேட்கும்போது இது சம்மந்தமான தகவல் எல்லாமே அதை ஒரே அறியாமை சார்ந்த உறவுகள் நம்மகிட்ட சொல்கிறாங்க. பெருமாள் பாண்டியன் மிகப்பெரிய ஒரு கபடி பிளேயர். அதாவது கபடி ஆட போகிறாரு அப்படின்னா காவல்துறை கபடி டீமே பயப்படுவாங்க உங்களோட விளையாட. சிறந்த கபடி பிளேயராக. அப்படி இருக்கும்போது ஒரு ஊரில் கபடி விளையாட போகிறாங்க. அந்த ஊரில் போகும்போது ஏதோ ஒரு சாதி பிரச்சனை வந்துடுது. அப்போ நம்ம சமூகத்தை சார்ந்தவங்களை தாக்கி ஏதோ இது பண்ணும்போது அங்கே ஒரு சம்பவம் பண்ணுறாரு. அதில் அண்ணன் பெருமாள் பாண்டியனை தேவேந்திரகுல வேளாளர் சமூகமே தூக்கி வச்சு தலையில் வச்சு கொண்டாடுது. அப்படி இருக்கும்போது இந்த வீரநல்லூரை சுற்றியுள்ள கிராமங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் அடக்குமுறை தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு எதிராக நடக்குதோ அப்போதைக்கெல்லாம் அண்ணன் பெருமாள் பாண்டியன், ராக்கி, அப்புறம் கொம்பையா பாண்டியன், இவங்க 3 பேர் சேர்ந்து களமாடுறாங்க. அடித்தா திருப்பி அடிக்கிறது. தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை ஒருத்தனை அடித்தா அவனை திருப்பி அடிக்கிறது, ஒருத்தனை வெட்டுனா அப்படி திருப்பி வெட்டுறது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துலையே இவங்க பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு நபராக அண்ணன் பெருமாள் பாண்டியன் இவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. இது தெரிஞ்சோடனே அண்ணன் பசுபதி பாண்டியன் கூட வச்சுக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கு. இப்படி இருக்கும்போது தான் இந்த சொன்ன பிரச்சனை, அந்த கொலாடி சண்டைன்னு சொன்னது தெரியுங்களா? இந்த கொலாடி சண்டை வருது. 2 பேர்த்துக்கும் வீட்டு பொம்பளையாளுக்கு சண்டை வருது. இதில் ஓம் புருஷன் பெருசா ஏன் புருஷன் பெருசா அப்படின்ற மாதிரி 2 பேரும் வருது. இந்த பரமசிவம் குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இவங்க அண்ணன் தம்பி மொத்தம் 10 பேர் போல இருக்குது. இவங்க பெரிய குடும்பம் போல இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க என்றைக்குமே ஒரு ஊரில் பணபலம் இது எல்லாமே ஒரு ஹெட் வெயிட்டாக இருந்தாங்கன்னா நாங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்ற நம்ம சமூகத்துக்குள்ள இயல்பாகவே இருக்கக்கூடியதான். ஏன்னா நம்ம தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் பிறந்த எல்லாருமே நான் தான் ராஜா, நான் தான் தலைவன் அப்படின்ற மனம் இருக்கக்கூடிய தானே. அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ இவங்களும்
இந்த மாதிரி இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை வந்து வந்திருக்குது. அப்படி வரும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி பரமசிவானே குடும்பத்திற்கும் பெருமாள் பாண்டியன் வந்து இருந்திருக்காங்க. அதாவது பெருமாள் பாண்டியனுக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் நல்லா இருந்திருக்கு. நிற போதையில் ஒரு இடத்துல வந்து நின்றுருந்துருக்கிறாரு. ஏன்னா ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை வரும்போது இனி டைம் வந்து ஒரு கத்தியோட திரிறதா அருவாளோட திரிறதா அவர் வழக்கமாக வந்து வச்சுருக்காரு. அப்போதைக்கு யதார்த்தமாக பரமசிவானே அந்த குடும்பத்தில் அந்த இறந்தவரோட பேர் சரியாக தெரில. அவர் என்ன சொல்லுன்றார் அப்படின்னா அந்த வழியில் போகிறாரு. ஏதோ முறைச்சி பார்த்தது வச்சதாக வந்து சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது ஏதோ பின்னாடி தூசி இருந்ததாக அப்படி ஏதோ தட்டுறதுக்கு அவர் வந்து கை அப்படி இது நிற்பார்வருக்கு நம்ம அருவாள் எடுத்து தான் போட வரான்னு நினச்சி என்ன பண்ணுறாப்புல பெருமாள் பாண்டியனே இந்த பரமசிவம் குடும்பத்தை சார்ந்த அந்த அண்ணனை வந்து வெட்டிடுறாப்புல. அந்த சம்பவ இடத்துலேயே அவரும் இறந்துறாப்புல. இதுதான் பகை வந்து ஆரம்பிக்குது. இப்படி ஆரம்பிக்கும் போது நம்ம அண்ணனை வெட்டிட்டாங்களே, நம்ம கூட பிறந்தவனை வெட்டிட்டாங்களே அப்படின்ற கோபத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பரமசிவம் குடும்பத்திலேருந்து அண்ணன் பெருமாள் பாண்டியனை வந்து போடுறதுக்கு வந்து பிளான் வந்து பண்ணுறாங்க. இதில் சாத்தாங்குளத்தில் வந்து ஒரு வழக்குக்காண்டி வந்து பெருமாள் பாண்டியனை வரும்போது இவரை வந்து கொலை செய்கிறதுக்கு 2 பேர் வராங்க. அதே இடத்துல அவங்க 2 பேர்த்தையும் பெருமாள் பாண்டியனை வந்து கொன்னுடுறார். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அங்கே ஏற்கனவே ஒருத்தர் இறந்துட்டார், மேற்கொண்டு 2 பேரை வந்து கொன்னுடுறாங்க. அப்போ இந்த பிரச்சனை என்ன ஆகுது, பெருசாக அவ்வளோ தூரம் வந்து இதாகி போச்சே, இனிமேல் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு என்ன அந்த இடத்த விட்டு அந்த ஊரை விட்டு அவர் வந்து போயிடுறாரு. அம்பேசி வந்து சில உள்ளூர் மக்கள் தானே, இனிமேல் எதுவும் பண்ண மாட்டா வைக்க மாட்டா. அப்புறம் பேச்சுவார்த்தை நடந்து ஏதோ சம்திங் நடந்ததாக மறுபடியும் அவர் ஊருக்குள்ளே வந்ததாக வந்து சொல்லப்படுது. அப்போதைக்கு அதே பகுதியில் தன்னை பெரிய டான்னு சொல்லிக்கிட்டு அங்கே கிட்டப்பா அப்படின்ற ஒரு நபர் இருக்கிறாரு. அதாவது அவர் மாற்று சமூகத்தை சார்ந்தவர். அவர் யார் பெருமாள் பாண்டியன் என்ன போடுறதுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறாரு. இப்போ ரீசெண்டாக நினச்சி தெரியுமா, காரை வச்சு இடித்து அப்பாவும் பிள்ளை இறந்தது. சரிங்களா, இந்த நிகழ்வு மாதிரியே அன்னைக்கு பெருமாள் பாண்டியனுக்கு நடந்திருக்கு. அதாவது வெளில எங்கிட்ட போயிட்டு ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் வந்திருப்பார் வளருக்கு. வரும்போது இதே மாதிரி காரை வச்சு அடிக்கிறாங்க. அடிக்கும்போது பெருமாள் பாண்டியன் என்ன பண்ணுறாரு, தடுமாறி போய் இதை விழுந்துடுறாப்புல. விழுந்தோடனே சுயநலவு இல்லாமல் இருக்கிறாரு. அப்போவே கிட்டப்பாங்கிறவர் வந்து போய் இறங்கி வெட்டுறதுக்கு யோசிக்கிறாப்லையா, பயப்படுறாப்லையா. ஆனால் அந்த இடத்துல இப்போ இறந்தாப்லையே காளிமுத்து இவர் தான் அவருடைய தலையை வெட்டி ஒரு இடத்துல கொண்டே வைக்கிறாப்புல. என்னடா பெருமாள் பாண்டியன் பெரிய ஆள் சொன்னீங்க, இதை பற்றியா அப்படின்னா அன்னைக்கு பெருமாள் பாண்டியனை கொலை செய்யும்போது காளிமுத்துக்கு வயசு 20. கொண்டே வைக்கிறாப்புல. இந்த பகை போகுது. இந்த பகை போனோடனே இவங்க நேராக என்ன பண்ணுறாங்கன்னா திண்டுக்கல் கோர்ட்டில் போய் ஆஜராகிறாங்க. ஆஜராகும் போது அவங்க எத்தனை பேர், ஒரு 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இவர் காளிமுத்து தவிர ஒரு 2 பேர் வந்து கோர்ட்டுக்கு வெளியே ஏதோ சாப்பாடு வாங்கி கொடுக்க சம்திங் ஏதோ போயிருப்பாங்க. அந்த இடத்துல வச்சு யார் பெருமாள் பாண்டியனோட டீம், அதாவது அவங்க தம்பின்னு நினைக்கிறேன், தம்பியாக அவங்க உறவினராக யாருன்னு தெரில, அந்த டீம் என்ன பண்ணுது அப்படின்னா பெருமாள் பாண்டியனுடைய தம்பி அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் பாண்டியன் வெட்டின அந்த அக்யூஸ்டில் ஒரு 4-5 பேர் சேர்ப்பாங்க இல்லையா, அதில் 2வது ஆள் 3வது ஆளையோ 2 பேர் என்ன பண்ணுறாங்க அதே இடத்துல வச்சு சரமாரியாக வந்து வெட்டுறாங்க. அப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா பரமசிவன் குடும்பத்தில் ஒருத்தர் இறந்தார். யார், பெருமாள் பாண்டியனால் இறந்தார். அதற்கப்புறம் பெருமாள் பாண்டியன் போட வரும்போது மறுபடியும் இவர் பரமசிவன் காளிமுத்து குடும்பத்தில் இருந்து பார்த்திங்கன்னா 2 பேர் சேர்றாங்க, 3 பேர் இறந்து போயிட்டாங்க. அதற்கப்புறம் பெருமாள் பாண்டியன் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் 2 உசுறு, மொத்தம் 5 உசுறு போயிடுச்சு. போனோம் என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பேசி சமரசம் பண்ணி, ஏன்னா A1 அக்யூஸ்டாக வந்து இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் நினைக்கிறேன். இவர் தான் அந்த தலையை வெட்டி கொண்டு போனது. என்னடா பெருமாள் பாண்டியன்னா பெரிய ஆள்னு சொன்னீங்க பற்றியா, அவர் தலையை நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வருது. அதற்கப்புறம் பரமசிவம் அவங்க அந்த அண்ணனோட குடும்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா பணபலம் நல்லா கெத்து அப்படின்ற மாதிரி வர்றாங்க. அப்போ பெருமாள் பாண்டியனுடைய பையன், அவன் அன்னைக்கு வந்து 5 வயசா 6 வயசா என்னன்னு தெரில, அவனுக்குள்ளே ஏதோ ஒரு வன்மத்தை யாரும் தூண்டினாங்களா இல்லை எப்படி எதுவும் சொன்னாங்களான்னு தெரில, ஏதோ அவனுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருந்தது. இப்போ சம்பவமே வந்து பெருமாள் பாண்டியனுடைய மயன்தான் இந்த சம்பவத்தை பண்ணதாக வந்து விஷயம் வந்து சொல்லப்படுது. எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்றது நமக்கு வந்து தெரியலை. சரிங்களா, சொல்லப்படுது. ஸோ அந்த அடிப்படையில் தான் அதே மாதிரி எப்படி பெருமாள் பாண்டியன் அண்ணன் ஸ்கெட்சு போட்டு 2 வீலரில் அடித்து, அதாவது இதே மாதிரி காரை வச்சு அடித்து தான் தூக்கி வீசப்பட்டு தலையை வெட்டி கொண்டு வச்சாங்களோ அதே மாதிரி என் அப்பனை பண்ணவனை அதே மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு மயன் இப்போ ரிவெஞ்ச் எடுத்திருக்கார். அதாவது ஒரு தகப்பன் பண்ணக்கூடிய பாவம் என்பது, பழி என்பது தான் பிள்ளைக்கு வந்து சேரும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. அன்னைக்கு காளிமுத்து பண்ண அந்த வேலை இன்னைக்கு அவங்க பிள்ளையோடைய உயிர் போயிடுச்சு. அன்னைக்கு பெருமாள் பாண்டியன் என்ன பண்ண தவறு இன்னைக்கு அவங்க பையன்
போயிட்டு அவனுக்கும் நிச்சயமில்லாத வாழ்க்கை திரும்பி நடக்க போதா நடக்க இல்லையா. ஏன்னா சமரசம் பேசப்பட்டும் மறுபடியும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு இறந்த காளிமுத்தனுடைய பையன் இப்படி ரிவெஞ்ச் எடுக்க போகிறான்ன்றது அது காலம்தான் தீர்மானிக்கும், ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு கொலையடி சண்டையில் 2 பெண்கள்னால் வந்த பிரச்சனை என்பது இன்றைக்கி எத்தனை உசுறு, 7 உசுறு போயிருக்கு. அதே மாதிரி என் அப்பனை எப்படி பண்ணானோ அதே மாதிரி நான் பண்ணணும் அப்படின்னு அதே திட்டமிட்டு இன்றைக்கி இத்தனை பேர் கொண்ட டீம் வந்து சேர்ந்து அதே மாதிரி அடிச்சிருக்காங்க. இதில் என்ன தெரியுமா, ஒரு நம்ம சமூகத்திலே மிகப்பெரிய வருத்தம், நம்ம சொன்னோமே ராக்கிங்கிறவங்க, அன்னைய கொம்பையா பாண்டியன் சொன்னவங்க, இவங்கெல்லாம் அந்த பகுதியில் செம்ம போல்டாக, அதாவது நம்ம சமூகம் எங்கே பாதிக்கப்பட்டாலும் அதுக்கு அடினா திருப்பி அடிதான். தம்பி தீபக் சொன்ன மாதிரி அடிக்கணுமே அடிதான், இந்த திருப்பி அடிதான் தீர்வுன்ற மாதிரி, அந்த மாதிரி தான் அன்றைக்குள்ள காலகட்டத்தில் இந்த வேலையை வந்து செஞ்சுருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரோட இறப்பு என்பதும் பார்த்திங்கன்னா நம்ம சமூகத்தை சார்ந்தவங்க தான், நம்ம சமூகத்தை சார்ந்தவங்க தான் அதையும் பண்ணியிருக்காங்க. இது எதிரிகள் வேறு சமூகத்தை சார்ந்தவங்க ஆப்போசிட் டீமெல்லாம் பண்ணாங்கலாம் கிடையாது. நம்ம ஆளுக தான் இவங்க 2 பேர்த்தையும் கொண்டது நம்ம ஆளுங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வீரனாக இருந்ததும் இந்த சமூகத்தில் தான் பெரும்பான்மையாக வீரனாக இருந்திருக்காங்க, துரோகமாக இருந்ததும் இந்த சமூகத்தில் தான் துரோகமாக இருந்திருக்காங்க. வீழ்ந்த வீழ்ச்சி மிகப்பெரிய தலைவர்லேருந்து கடைசி தலைவர் முதற்கொண்டு, கடைசி தம்பி தீபக் பாண்டியனில் முதற்கொண்டு வீழ்ச்சிக்கு காரணம் இன துரோகம் இருந்திருக்கு. இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஸோ அண்ணன் பரமசிவனோட குடும்பத்தை சார்ந்தால் அந்த அண்ணன் பேர் டக்குன்னு வரல, அவர் 4வது ஆளா 5வது ஆளான்னு அண்ணன் சொன்னாங்க. அவங்க இன்டர்வியூ வந்து கொடுத்து நான் பார்த்தோம். ஸோ இதோட்ட 2 குடும்பத்துலையுமே, ஏன்னா 2மே என்னோடய அண்ணன் குடும்பமாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இதோட்ட முடிச்சுக்கங்க, ஏன்னா இத்தனை உசுறு போயிடுச்சு. இப்போ பெருமாள் பாண்டியனுடைய ஒத்த தலைக்காண்டி இங்கிட்டு 7 தலை உருளப்பட்டுருச்சு. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, நான் பெருமாள் பாண்டியனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் சரி, அவங்க அண்ணன் தம்பிகளுக்காக இருக்கட்டும், இல்லை அவங்க மயனுக்காக இருக்கட்டும், தயவு செஞ்சு இதோட விட்டுருங்க. ஏன்னா அண்ணன் பெருமாள் பாண்டியனே அந்த பகுதியில் மாவீரனாக வந்து இருந்திருக்கலாம். ஆனால் அவர் ஒத்த தலையை எடுத்தாருங்கிறக்காண்டி கிட்டத்தட்ட 7 உசுறு இங்கே போயிடுச்சு. இனிமேலும் அந்த குடும்பத்தை வந்து நீங்கள் தாக்காதீங்க தயவு செஞ்சு. அவங்கள கூட பிறந்த சகோதரனாக கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே தானே ஏதோ ஒரு இதில் முடிஞ்சு, சரிங்களா? ஏன்னா இனி மறுபடியும் எதுவும் திரும்பி வரப்போகிறது கிடையாது. ஆனால் அந்த பகுதியை பொறுத்தளவே, அதாவது சொந்த பந்த சாதி பதம் அதுக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்களாம். ஒன்று பண்ண நான் திருப்பி பண்ணுவீங்கிற மனநிலை தான் அந்த பகுதியிலே இருக்க பண்ண மாதிரி கேள்விட்டு. நான் கூட ஏதாவது கிளை பிரச்சனை இருந்திருக்கோம், அம்மா பள்ளி ஆத்தா பள்ளி, என்ன நான் கேள்விப்பட்டிருக்கோம். திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, இந்த வார்த்தை இந்த ஏரியா ஃபுல்லாகவே இந்த கிளைகள் பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் பெரும் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன். நம்மளுக்குள்ளே அடிச்சுக்கிறது, ஒரு போட்டித் தேர்வு மையத்துக்கு போனாலும் கிளைகள் பார்த்து பிரிஞ்சு நிற்கிறது, சொந்த சாதிகளை பிரிஞ்சு நிற்கிறது, இதெல்லாம் கேள்விப்படும்போது மனசுக்கு வருத்தமாக இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு கூட நான் கேள்விப்பட்டேன். அப்படி இல்லை, அவங்க 2 பேரும் ஒரே கிளையில் தான் வருவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டது. அப்போ 2 குடும்பத்தை சார்ந்த பெண்கள் வாய் அன்னைக்கு அமைதியாக இருந்திருந்தால், அதை கடந்து போயிருந்தால், இன்னைக்கு பெருமாள் பாண்டியனையும் யாரும் நெருங்க முடியாத இடத்துல அண்ணன் இருந்திருப்பார். அன்னைக்கு நிறைய பேர் வந்து இது பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் இது பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி அண்ணன் பரமசிவன் குடும்பத்துலேயும் ஒரு உயிரிழப்புகள் இல்லாமல் இன்றைக்கி இதோட 7 உயிரிழப்புகள் இழக்காமல் வந்து இருந்திருக்கும். அப்போ தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துடைய பெண்களுடைய நாவு இன்னும் நீங்கள் வந்து அடக்க வேண்டியது நிறையா இருக்குது. இன்னும் நான் நிறைய இடத்துல பார்க்குறேன், நிறைய விழாக்களில் போய் பார்க்குறேன். ஆண்களுடைய ஏதோ ஒரு கோபத்தில் டென்ஷனில் ரோசப்பட்டு சண்டை போடுவான், அடிச்சுக்கிறோம், முட்டிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நேரில் வந்தார், அவன் கிடக்கிறான்டா போடா அப்படின்ட்டு ஆண்கள் கடந்து போகிற மனநிலை இருக்குது. ஆனால் அந்த ஆண்களோட மனநிலையில் மறுபடியும் இந்த பகை உணர்வை, நீயா இங்கே போகிற, நீ அவன் எப்படி பண்ணிட்டா, இவன் இப்படி பண்ணிட்டான்னு இந்த பெண்கள் பார்க்குற வேலை என்ன, இன்றைக்கி இத்தனை உசுறுகள் போய் நிற்கிது. இன்னும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் பல உயிர்கள் போகணுமா, போகக்கூடாதா அப்படின்றத சிந்திங்க, செயல்படுங்க. இந்த நிகழ்வெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஸோ இந்த பகை இதையோட்ட முடிச்சுக்கணும் அப்படின்னு என் அண்ணன் குடும்பம் 2 குடும்பத்துக்கும், அண்ணன் பெருமாள் பாண்டியன் குடும்பமாக இருக்கட்டும், என் அண்ணன் பரமசிவன் குடும்பம், உங்கள் 2 பேர் குடும்பத்தையும் காலில் வந்து கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இதோட்ட இந்த பகையை முடிப்பதற்கான வேலையை முன்னெடுங்கன்று சொல்லிக்கிட்டு மீண்டும் காலையில் சந்திக்கிறேன். நன்றி.